என்னங்க நீங்க எங்க இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். நீ எதுக்கு தனியா போற சௌந்தர்யா? நானும் வரேன். வேண்டாங்க, ஏற்கனவே நம்ம அனுபவிச்சதெல்லாம் போதும், இனியும் அனுபவிக்க வேண்டாம். இங்க பாருங்க, நீங்க அங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைய பாப்பீங்க. அதனால நிச்சயமா ஏதாவது பிரச்சனை உருவாகும். நீங்க எங்க இருங்க, நான் போய் பாத்துட்டு வரேன். சௌந்தர்யா, வா சௌந்தர்யா, இப்பதான் வரதுக்கு நேரம் கிடைச்சதா? வந்து உட்காரு வா. நான் உட்கார்றதுக்காக வரல அண்ணி. என்னோட பாகத்தை பிரிச்சு கொடுக்க சொன்னனே, அது என்ன ஆச்சு? அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சொத்தை 3 பாகமா பிரிச்சு பாட்டிய கார்டியனா போட சொல்லிருக்கோம். மத்த 2 பாகத்துக்கு வேணா பாட்டிய கார்டியனா போட்டுக்கோங்க, ஆனா ஏன் பாகத்துக்கு வேண்டாம். ஏன், இதை யாருக்காவது விற்க போறியா? அத நான் என்னவோ பண்ணிட்டு போறேன், அத பத்தி உங்களுக்கு என்ன? எனக்கு என்னவா? இந்த வீடு திரும்ப வர்றதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? எனக்கு என்னமோ இந்த சொத்தை நீ வேற யாருக்கோ விற்க போறியோன்னு தோணுது. இங்க பாரு சௌந்தர்யா, இந்த வீட்டுக்கு வெளியால் வர யாரும் சம்மதிக்க மாட்டோம். முதல்லையாவது உன் பாகத்தை பிரிச்சு தர சம்மதம் சொன்னேன். இப்ப சொல்றேன்டி, உனக்கு எதுவுமே தரமாட்டேன். அத சொல்ல நீங்க யாரு? சட்டப்படிதான் நான் கேக்குறேன். பாட்டி, எதுக்கு பாட்டி சண்டெல்லாம்? அதான் பிரிச்சு எழுதியாச்சுல்ல. எழுத்துதானே சக்தி, அதை அழிச்சிரு. இனிமே பிரிக்கிறதுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? இதை எப்படி பிரிக்கிறது, பிரிச்சதை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். வாங்கி காட்டுறேன். லக்ஷ்மி, இங்க வா. என்ன மங்களம்? திலீப் தம்பி வந்திருக்கு. ஏதோ சங்கடமா இருக்க மாதிரி தெரியுது. போய் என்னன்னு கேள. சரி. திலீப், என்னப்பா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. அர்ச்சனா வீட்டுக்கு போனியா? அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் இல்லம்மா. நான் தான் அங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. மறுபடியும் நான் எதுக்கு அங்க போறேன்? திலீப், என்ன? அர்ச்சனா என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாப்பா. நீ ஏன்டா அவளை பார்க்க போன? நான் எங்க போனேன், அவ தான் வந்தா. எங்க ஆபீஸ்ல 4-5 போஸ்டிங் காலியா இருந்தது. அதுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தோம். இன்டர்வியூக்காக சில பேர் வந்திருந்தாங்க. அதுல அர்ச்சனாவும் ஒருத்தி. அர்ச்சனா வேலைக்கு வராளா? அதுவும் உன் ஆபீஸ்லயா? ஆமா. போஸ்டிங் போட்டாச்சா? எங்க எம்டி போட்டு கொடுத்துட்டாருப்பா போஸ்டிங்க. நான் கொஞ்சம் கவனிச்சிருந்தேனா கண்டிப்பா இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருக்கவே மாட்டேன். இன்டர்வியூல அவகிட்ட ஹஸ்பண்டை பத்தி கேட்டாங்கப்பா. அதுக்கு அவ எனக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்ல, பிரிஞ்சு வாழ்றான்னு சொல்லிட்டான். என்னால அங்க நிக்கவே முடியலப்பா. இனிமே நான் அங்க எப்படிப்பா வேலை செய்வேன்? எப்பவும் நான் தான்ப்பா அவளுக்கு வேலை சொல்லணும். ஒருவேளை வீட்டுல காட்டுற கோவத்தை ஆபீஸ்லயும் காட்டிட்டானா ரொம்ப அசிங்கமாயிரும்பா. இது வரைக்கும் நான் என்னை பத்தி எந்த ஒரு பர்சனல் விஷயத்தையும் ஆபீஸ்ல பேசினது இல்லப்பா. என்னை பத்தி யாருக்குமே தெரியாது. ஒருவேளை இந்த விஷயம் தெரிய வந்தா
எல்லாரும் என்ன பத்தி தானப்பா பேசுவாங்க. அவ நம்ம வீட்டுக்கு வரலன்னாலும் அவ வீட்லயாவது நல்லா இருக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்படி பண்ணிட்டாலேப்பா. சரி, நீ வருத்தப்படாத. நான் போய் அர்ச்சனா கிட்ட பேசுறேன். அவ வேலைக்கு தான் போகணும்னு சொன்னான்னா என் ஆபீஸ்ல வேலை வாங்கி கொடுத்துறேன். என்னங்க நீங்களும் அப்படியே பேசுறீங்களே? அர்ச்சனா எதுக்காக வேலைக்கு போகணும்? அது நாம சொல்ல முடியாது லட்சுமி. வேலைக்கு போகணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அவதான். அப்படிதான் அவன் வேலைக்கு போகணும்னா போகட்டும். ஆனா திலீப் கம்பெனிக்கு வேண்டாம். அதைத்தான் நான் சொல்ல போறேன். டேய், இங்க இருந்தா அதையே நினைச்சுக்கிட்டு இருப்ப. வெளியே போல வா. அதெல்லாம் வேணாம்ப்பா. டேய் வான்னு சொல்றேன்ல. பா வரலப்பா. நீ முதல்ல எந்திரி. எந்திரா, எந்திரு. வா வாடா. மங்களம், ம். விஷயம் தெரியுமா? ம் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். எனக்கு என்னமோ இது தப்பாவே தெரியல. ஆமா லக்ஷ்மி, அர்ச்சனாவுக்கும் திலீப்புக்கும் நடுவுல பெரிய பிரச்சனை எதுவுமே இல்ல. இவர் அவ மேல இருக்கிற கோவத்துல அப்படி பேசுறாரு. அவங்க வீட்டுக்கு போக மாட்டேங்கிறாரு. அவ இவர் மேல இருக்கிற கோவத்துல இங்க வர மாட்டேங்கிறா. மத்தபடி 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமா தான் இருக்காங்க. வேற எங்கேயோ போய் வேலை செய்யறதை விட திலீப் ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தா அர்ச்சனாவுக்கு பாதுகாப்பா இருக்கும். எல்லாம் சரியாயிடும். நீ ஒன்னும் பயப்படாத. ம்? சரி மங்களம். உங்க பாட்டி சொத்து தர மாட்டேன்னு சொன்னாங்களா? அவங்க அப்படி சொன்னது என்னால நம்ப முடியல சௌந்தர்யா. சரி, வீட்ல யார் இருந்தா? சக்தி அண்ணிதான் இருந்தாங்க. அவ எதுவும் சொல்லலையா? பாட்டி பேசுறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாட்டியும் முன்ன மாதிரி இல்லைங்க. அவங்களும் ரொம்ப மாறிட்டாங்க. எனக்கு உண்டான பாகத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொன்னேன். 3 பாகமா பிரிச்சிருக்கோம். அப்படி பிரிச்ச 3 பாகத்துக்கும் பாட்டிய கார்டியனா போட சொல்லிருக்கோம்னு அண்ணி சொன்னாங்க. கார்டியனா அவங்க இருந்தா சொத்தை வச்சு நம்ம என்னங்க பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் அவங்கள தானே நம்ம கேட்டு நிக்கணும். அதனாலதான் என்னோட பாகத்தை முழுசா கொடுத்துருங்கன்னு கேட்டேன். அது முடியாதுன்னா எப்படிங்க? அது இல்ல சௌந்தர்யா, உன்னோட பாகத்தை வேற யாருக்காவது வித்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் முடியாதுன்னு சொல்லிருக்காங்க. அது நம்ம இஷ்டம் தானுங்க. விக்கிறோம் இல்ல யாருக்காவது சும்மா கூட கொடுப்போம். அதெல்லாம் கேக்குறதுக்கு அவங்க யாரு? அந்த வீட்டை சம்பாதிச்சது அவங்க இல்லையே, யாரோ சம்பாதிச்ச வீடு தானே. அத பிரிச்சு கொடுத்துட்டு போனா என்ன அவங்களுக்கு? நான் கேட்டதுல என்னங்க இருக்கு தப்பு? சரியா தப்பாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு என்னன்னா, இந்த பிரச்சனைய அப்படியே விட்டுலான்னு தோணுது. எதுக்குங்க விடணும்? ஏன் உரிமையை நான் கேக்குறேன். அத கொடுத்தா என்ன? உனக்கு உரிமை இருக்குதோ இல்ல அதை கேட்கறதோ தப்பு இல்ல. பிரேமும் சரி பாட்டியும் சரி என்னதானே சொல்லுவாங்க. உன்னை தூண்டி விட்டு பண்ண சொன்னதே நான் தான் நினைப்பாங்கல்ல. நீ கேட்ட மாதிரியே சொத்து நமக்கு வந்தாலும் அது எதுக்கு சௌந்தர்யா? அங்க போய் வாழ போறதும் இல்ல, அதை விற்க போறதும் இல்ல. பின்ன எதுக்கு அது? மத்தவங்களுக்காக இல்லைங்க, எங்க அண்ணனுக்காக தான் நான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். பணமும் வசதியும் வந்ததால தானே உங்களை அப்படி அவமானப்படுத்தி அனுப்புனாரு. வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுனால நம்ம 2 பேருமே நிம்மதி இல்லாம இருக்கோம். யாருக்கு யாரு ஆறுதல் சொல்றதுன்னே புரியலையே. நான் தான் அப்படி இருக்கேன். நீங்களாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்கன்னு தான் நீங்க இந்த வேலைக்கு போகவே நான் சம்மதிச்சேன். எங்க அண்ணனோட ஆபீஸ்க்கு வேலைக்கு போறீங்கன்னு தெரிஞ்சு கூட நான் அமைதியா இருந்ததுக்கு அதாங்க காரணம். ஆனா அதெல்லாம் எங்க அண்ணன் புரிஞ்சுக்கவே இல்லையே. எப்படிப்பட்ட மனநிலைமையில இருக்கீங்கன்னு கொஞ்சமாவது அவர் நினைச்சு பார்த்தாரா? சரி, உறவு முறையா கூட வேண்டாங்க, பழகுன ஃப்ரெண்ட்ஷிப்காகவாது கொஞ்சம் மனுஷத்தன்மையா நடந்துக்கலாம்ல. மனசாட்சி இல்லாம நடந்துக்கிட்டாருல, அதுக்காக தாங்க நான் இப்படி பண்றேன். நீங்க நினைச்ச மாதிரி அவங்க உங்களை தப்பாவே நினைச்சாலும் எனக்கு கவலை இல்லைங்க. இனிமே அவங்க நினைச்சு நமக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல. சரி புறப்படுங்க, தமேந்திய பார்க்கணும். என்ன தமயந்தியா? அவளை எதுக்கு நம்ம பார்க்கணும் சௌந்தர்யா? இந்த விஷயத்தை நம்ம அவளை வச்சுதாங்க முடிக்கணும். இங்க பாருங்க, பாசத்தை எல்லாம் பொழிஞ்சிட்டு இருக்க வேண்டாம்.
எதுக்காக வந்தோமோ அதை மட்டும் பேசிட்டு போலாம். அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, உங்க கோவமெல்லாம் சீக்கிரம் போயிடும், கண்டிப்பா உன் மேல பாசத்தோட உன்னை தேடி வருவாங்கன்னு. அது சரியாயிடுச்சு. அர்ச்சனாவும் இங்க வந்திருந்தானா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். நல்லது எது கெட்டது எதுன்னு யோசிக்காம அப்பெல்லாம் அப்படி நடந்துக்கிட்டேன். அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்கன்னா போதும். இனிமேலாவது உங்களோட எல்லா உறவுகளும் எனக்கு கிடைக்கணும். இங்க பார் தமேதி, இந்த சென்டிமெண்ட் எல்லாம் வேண்டான்னு நான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லிட்டேன். எங்களுக்கு இப்ப அது முக்கியமும் கிடையாது. எங்க பாட்டிக்கிட்ட இருக்கிற சொத்து எங்களுக்கு வேணும். அத பத்தி பேசதான் நாங்க இப்ப வந்திருக்கோம். அதுதான் பிரிச்சு எழுதியாச்சே. எழுதினாலும் கார்டியனா எங்க பாட்டி பேரை தானே போட்டிருக்காங்க. அதனால எனக்கு என்ன பிரயோஜனம்? அவங்களுக்கு வேணும்னா அவங்களோட பாகத்தை எடுத்துக்கிட்டோம். ஆனா என்னோட பாகம் எனக்கு முழுமையா கிடைக்கணும். அதுக்கு நீங்க தான் ஏதாவது பண்ணி கொடுக்கணும். சௌந்தர்யா, நீ எதனால இப்படி பேசுறேன்னு எனக்கு தெரியும். அந்த வீட்டை பிரிக்கிறதோ அந்த சொத்தை எழுதி கொடுக்கறதோ பெரிய விஷயம் இல்ல. அதனால எந்த பிரயோஜனமும் கிடைக்க போறதும் இல்ல. நிச்சயமா நீங்க அந்த வீட்ல போய் இருக்க போறதும் இல்ல. வேற யாருக்கிட்டயாவது தான் நீங்க விப்பீங்க. அதனால பணம் தான் கிடைக்குமே தவிர மனசுக்கு சந்தோஷம் கிடைக்காது. ஏற்கனவே சக்தி இங்க வந்து பேசினாங்க. அவங்களும் சரி அந்த வீட்ல இருக்கிறவங்களும் சரி உன் மேல பாசமா தான் இருக்காங்க. சாதாரண இந்த சொத்துக்காக அவங்களோட பாசத்தை இழக்கலாமா? அது பாசமாங்கிறது எனக்கு தெரியல தமேந்தி. அப்படி ஒரு பாசம் இருக்கிற மாதிரி இருந்தா பிரேம் என்ன அப்படி கேவலப்படுத்திருக்க மாட்டான். வசதி வந்த உடனே அங்க இருக்கிறவங்களோட புத்தியும் மாறி போச்சு. இனிமே அந்த உறவு ஒட்டாது. அந்த சொத்துக்காக நானும் சௌந்தர்யாவோ ஆசைப்படுறவங்க இல்லை. எங்க வலியும் வேதனையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னா? இல்ல, புரிஞ்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சௌந்தர்யா கேட்டாலும் கேட்கலனாலும் வாரிசுங்கிற உரிமையில என்னைக்காவது அந்த சொத்து வரதானு போகுது. அது வரைக்கும் அவங்க கூட உறவு கொண்டாடிட்டு இருக்க முடியாது. இப்பவே பிரிச்சுட்டா எல்லாமே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நாங்க யாரோ அவங்க யாரோ. அவங்களுக்குன்னு ஒரு வாரிசு வந்துருச்சு. இனிமேலும் வாரிசு வரும். அதனால அவங்க வாழ்க்கையும் சிந்தனையும் அவங்கள பத்தி தான் இருக்கும். ஆனா எங்களுக்கு அப்படி இல்லை. இருக்கிற வரைக்கும் 2 பேர் தான். போகும்போது 2 பேரா தான் போக போறோம். வாழ்ந்ததுக்கான அடையாளம் கூட இல்லாம போயிடும். அதனால சௌந்தர்யா சொன்ன மாதிரி இவளுக்கு இந்த பாகம் கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணு. அதுவும் சீக்கிரமாவே கிடைக்கணும். அவங்க முடியாதுங்கிற பட்சத்துல கோர்ட்ல கேஸ் போடணும். நீங்க இதை பண்ணுவீங்கன்னு நினைச்சுதான் நாங்க இங்க வந்தோம். உங்களால முடியாதுன்னு சொல்லிடுங்க, நாங்க வேற வக்கீல பாத்துக்கிறோம். யோசிச்சு சொல்ற சௌந்தர்யா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. சரி, சீக்கிரமா உங்க முடிவை சொல்லுங்க. போலாமாங்க? வாங்க. யார்கிட்டயும் சொல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கிய. புருஷனும் பொண்டாட்டி ஒரே இடத்துல வேலை செய்யறது நல்ல விஷயம். ஆனா உங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். உங்களுக்கு தான் ஒற்றுமையே இல்லையே. வீட்டுல பேசுற மாதிரி தானே அங்கேயும் போய் பேசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேலை செய்யற இடத்துல அவர் யாரோ நான் யாரோ தான். அது எப்படி அப்படி இருக்க முடியும்? அவர் தான் என் வீட்டுக்காரர்னு அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியாது. இப்ப தெரியாது, சரி. எப்பவுமா தெரியாம போயிடும்? இந்த மொழியை காட்டி கொடுத்துறாதா? போங்கண்ணா, நான் வேலைக்கு போறத பத்தி மட்டும்தான் பெருசா பேசுறீங்க. இந்த வீட்ல இருந்தா மட்டும் நான் சந்தோஷமாவா இருந்துட போறேன்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை. எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு சண்டை.
வீட்ல நிம்மதியா இருக்க முடியுதா? நீங்க ஒரு பக்கம், அண்ணி ஒரு பக்கம். இதுல 2 பேருக்கு நடுவுல நான் வேற. எனக்கு கொஞ்சம் அமைதி வேணும்னா, அதனாலதான் வேலைக்கு போகணும்னு டிசைட் பண்ணேன். நான் பிளான் பண்ணல, எதுவும் பண்ணல. எதிர்ச்சியா அந்த கம்பெனியோட விளம்பரத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்கு போகணும்னு தோணுச்சு. அதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் போட்டேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ போனப்பதான் அவர் வேலை செய்யற கம்பெனினே தெரிஞ்சது. தெரிஞ்சதுன்னா அப்பவே பேசாம வந்திருக்க வேண்டியதானே? வேலைக்கே சேர்ந்துட்டு வந்திருக்க. கிடைச்ச வேலையை எதுக்காக நான் விடணும்? நான் ஏதோ புதுசா வேலைக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் வேலை பார்த்தது தானே. அதுக்காக இல்ல அர்ச்சனா, அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப நீ இருக்கிற நிலைமை வேற. மனசுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா? நான் கன்சீவா இருக்கிறதுனால தானே இப்படி எல்லாம் பேசுறீங்க. என்ன மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் யாருமே வேலைக்கு போறது இல்லையா? என்ன சொல்றீங்க? சக்தி அக்காவை விட கஷ்டப்பட்டவங்க யாராவது இருக்காங்களா? ஜெயில இருக்கும்போது தானே அவங்களுக்கு டெலிவரியே ஆச்சு. இப்ப அவங்க நல்லா தானே இருக்காங்க. சரிம்மா, நீ வேலைக்கு போகணும்னு முடிவு பண்ணியிருந்தா என்கிட்டயோ இல்ல அப்பா கிட்டயோ சொல்லிருக்கலாம்ல. அண்ணா, நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்க. வேலை செய்ய போறது நானு. அங்க எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே வேலை செஞ்ச இடத்துல எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. அதனால நான் வேலையை பத்தி பயப்பட மாட்டேன். என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன சௌந்தர்யா, இவ இவ்வளவு பிடிவாதமா இருக்கா? உங்க தங்கச்சி தானே, அப்படிதாங்க இருப்பா. அர்ச்சனா வேலைக்கு போறது ஒரு பக்கம் கஷ்டமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா தாங்க இருக்கு. அர்ச்சனா திலீப்போட வீட்டுக்கு போறதில்ல, திலீப்பும் இங்க வரதில்ல. இப்படி பார்க்காமலேயே இருக்கிறதுக்கு ஆபீஸ்ல ஒருத்தர் பாத்துக்கலாம், பேசிக்கலாம் இல்லைங்க. இது மூலமாவது அவங்க செய்யறதுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்ல. கொஞ்ச நாள் போட்டோங்க, பார்க்கலாம். எங்க அண்ணனும் அவ கூட வந்தாரு. ஆமா சக்தி, 2 பேரும் ஒன்னாதான் வந்தாங்க. ஆனா அன்னைக்கு வந்து பேசும்போது சௌந்தர்யா மட்டும்தான் வந்தா தமேந்தி. அப்ப நானும் பாட்டியும் மட்டும்தான் இருந்தோம். இங்க வந்து கண்ணா பின்னான்னு பேசிட்டு போனா. சரி, நானும் ஏதோ கோவத்துல பேசிட்டு போறான்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ வக்கீல வச்சு கேஸ் போட சொல்றான்னா என்னால இந்த விஷயத்தை நம்பவே முடியல. எப்போ வந்தீங்க தமயந்தி? இப்பதான் வந்த. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் நிம்மதியா இருக்க. பிரேம், சௌந்தர்யா என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? தமேந்தி கிட்ட போய் சொத்து விஷயமா கேஸ் போட சொன்னாளாம். போடட்டும் பாட்டி, பாத்துக்கலாம். இல்ல பிரேம், இத சாதாரணமா விட முடியாது. சிவில் கேஸ் இது, அவ்வளவு சீக்கிரமா முடியாது. வாய்தான்னு கேஸ் இழுத்துக்கிட்டே போகும். போகட்டும் தமயந்தி, எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. பாட்டி சொன்ன மாதிரி சொத்தை அவளுக்கு கொடுக்க முடியாது. அது எப்படி பிரேம் முடியாதுன்னு சொல்ல முடியும்? அவளுக்கும் பங்கு இருக்குல்ல, அததானே அவ கேக்குறா. அத கொடுக்கறதா தான் நானும் சொன்னேன். அந்த சொத்தை அவ அழிச்சிடக்கூடாதுல்ல, அந்த எண்ணத்துல தான் பாட்டியை கார்டியனா போட்டோம். அத முடியாதுன்னு சொன்னா எப்படி? சௌந்தர்யா கூட உன் அண்ணனும் போயிருக்கான் சக்தி. சொத்து மேல ஆசைப்பட மாட்டாரு. அப்பா ஆரம்பிச்சு கொடுத்த மெக்கானிக் ஷெடிய வேண்டான்னு சொன்னவர்னு சொன்னியே, இப்ப பாத்தியா பொண்டாட்டியோட சொத்து மேல ஆசைப்படுறான். இது பாருங்க, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றேன், என் அண்ணன் அப்படி எல்லாம் நினைக்க மாட்டாரு. சௌந்தர்யா தான் வற்புறுத்தி தமையந்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். அவ வற்புறுத்தினா இவன் போலாமா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட அவளை மிரட்டினவன் தானே. இப்ப இதுக்கு கேட்ட என்ன? பாட்டி, நீங்களும் புரிஞ்சுக்காம பேசுறீங்களே. முன்ன மாதிரி இருந்தா கண்டிப்பா அவர் சௌந்தர்யா மேல கோவப்பட்டிருப்பாரு. ஆனா இப்ப அப்படி இல்லையே. இனிமே குழந்தையே இல்லைங்கிற நிலைமையில சௌந்தர்யா இருக்கா. அவளோட வேதனைய இவர் நல்லா உணர்ந்திருக்காரு. அதனாலதான் அவளை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக அவரும் அமைதியா இருக்காரு. அப்போ நம்மள கஷ்டப்படுத்துறதா சரியா? சொல்லு சக்தி. இந்த சொத்தை பிரிக்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும்?
மத்தவங்களா நம்மளை பத்தி கேவலமா பேச மாட்டாங்க? மத்தவங்க முன்னாலே எப்பவும் பெருமையா இருந்த வீடுதான் இது. சொந்த பந்தங்கள்லாம் அப்படி ஒரு ஒற்றுமையா இருந்திருக்கும். நாங்க மட்டும் இல்ல, ரேஷ்மி கூட இந்த சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டவ இல்ல. ஏதோ எம்எல்ஏ இருக்கிற ஆசையில சில தப்புகளை பண்ணாலே தவிர சொத்துக்கோ பணத்துக்கோ அவ என்னைக்கும் ஆசைப்படல. ஆனா சௌந்தர்யா கூடவே பிறந்து கூடவே வளர்ந்து குருவி கூட்ட பிரிக்கிற மாதிரி இப்ப இந்த வீட்டை பிரிச்சு கொடுன்னு கேக்குறாளே. அண்ணன் அண்ணி பாட்டி அப்படிங்கிற பாசம் கொஞ்சமாவது இருந்தா இப்படி பண்ணுவாளா? கேஸ் போடுறதுனால குடும்பம் மானமே போனா கூட பரவாயில்ல, என்னோட பங்க கொடுன்னு கேக்குறாள. உன்னோட அண்ணன் அவளை அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம். நல்லது எது கெட்டது எதுன்னு புத்திமதியாவது சொல்ல வேண்டாம். எதையும் சொல்லாம அவ சொன்னதுக்கு எல்லாம் தலையாட்டிக்கிட்டு போனான்னா என்னமா அர்த்தம்?